மன்னிக்கணும் நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர். சொன்னப்பறம் தான் நிறைய பிரச்சனை எல்லாம் பாப்பா ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. கைவிதி காட்டுங்க. 1 2 3 4 அப்படின்னா ஆவியான உங்களுக்குள்ள வேலை செய்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸோ நம்ம செய்தியை நம்ம கேட்கும் பொழுது அதற்கு எதிரான ப்ரெஷர் அழுத்தங்கள் வரும் பொழுது நம்ம பதறிடுறோம். என்னடா வசனத்தின்படி வாழ நினைக்கும் பொழுது ரொம்ப நெருக்கடி வருதுன்னா அது வேலை செய்துன்னு அர்த்தம். வேலை செய்துன்னு அர்த்தம். போன வாரத்தில் நல்ல கவனிங்க, ரெஸ்டோரேஷன் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். திரும்ப கட்டப்படுவீர்கள், திரும்ப கட்டப்படுவோம் அப்படின்னா அது எங்கே ஆரம்பிக்குன்னா ஹார்ட் ஹீலிங்கில் ஆரம்பிக்கு, இதய சுகமாகுதலின் பயணத்தில் ஆரம்பிக்குது. இந்த இதய சுகமாகுதலில் 10 பொன் விதிகள் நான் பேச ஆரம்பித்தேன். போன வாரம் 4 விதிகளை நான் சொன்னேன். இன்றைக்கி மீதி 6 நான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. ஆண்டவர் எப்படி இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை தூக்கி விடுறாருங்கிற ஒரு கேஸ் ஸ்டடியும் பார்க்க போகிறோம். ஸோ வாசிக்கலாம், போட்டுருக்கு பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இதய சுகமாகுதலின் பயணத்தில் 10 பொன் விதிகள். மறுபடியும் வாசிங்க சத்தமா. ஓகே, ஒன்று பார்க்கலாமா? முதல்ல இது சொல்லுங்களேன், சேர்ந்து சொல்லுங்க. என் இருதயம் மட்டும்தான். நிறைய பேர் அழகு நீங்கள் இந்த செய்தி இந்த விதிகளை கேட்கும் பொழுது இன்றைய நடைமுறைக்கு நமக்கும் முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் அடிப்படை உண்மை. நம்ம தான் மாறணுமே தவிர இதை உங்களுக்காக மாற்ற முடியாது. ரைட். நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, என் இருதயம் நொறுங்கி இருக்கிறதுக்கு என் வீட்டுக்காரர் தான் காரணம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் சொல்லி நம்ம மற்றவர்களை குற்றம் சாட்டுறது லகுவாக இருக்குது. ஆனால் எல்லா காவலோடும் நீ தான் காத்துக்கணும். மறுபடியும் வாசிங்க. என் இருதயம் மட்டும்தான். உங்கள் இருதயத்திற்கு வேறு யார் என்ன கிடையாது, பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் பொறுப்பு. ரொம்ப காயப்பட்டிருக்க, ரொம்ப எனக்கு கோபமாக இருக்குது, காயமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னா அதற்கு உங்களுடைய பொறுப்பு தான். சுகமாகுதலை பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் முதலாவது இதை நீங்கள் ஒத்துக்கொண்டு இந்த விதிகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் சுகமாகுதலின் பயணத்தில் போகிறோம். ஏன்னா இந்த பயணத்தில் தான் இருக்கிறோம். இது 1வது படி. 2வது படி, ஐயா என்ன வர வர மோசமாயிட்டு இருக்குது. ஏதாவது எங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடுன்னு பார்த்தா எல்லாமே சொல்லுங்கள், என் உணர்வுகளுக்கு யாரும், நான் இன்னைக்கு இப்படி கஷ்டமாக இருக்கிறேன்னா அதுக்கு நீ தான் அப்படின்னு சொல்லி மனைவியோ கணவனையோ நீங்கள் சொல்லுவது எந்த விதத்தில் என்ன கிடையாது, அடிப்படையே கிடையாது. உங்களுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், சொல்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாக்குப்போக்காக இருக்கலாம். ஆனால் உங்கள் உணர்வுகளுக்கு யாரும் பொறுப்பு அல்ல. அப்படின்னா உங்கள் உணர்வுக்கு யார் தான் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. எங்கள் மேலேயே கழுத்துக்கு போட்டிங்களே பாஸ்டர். போன வாரமே சொன்னேன். அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா, என்னால் தான் எல்லா பிரச்சனையும் காரணமா அப்படின்னா மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படி தான் கேட்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட வாங்க, வந்தப்பறம் உங்களுக்கு புரியும். 3வது, இங்கே தான் ஆரம்பிக்குது. எல்லா உணர்வுகளுக்கு பின்னால் ஒரு தேவை, சொல்லுங்க, ஒரு தேவை இருக்குது. நமக்கு பசி வந்துட்டா என்ன வந்துடுது? அப்போ இந்த கோபத்துக்கு பின்னால் ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை சொல்லுங்க? பசி. பசிக்கு சாப்பாடு போட்டுட்டா கோபம் என்ன செஞ்சிருது? ரொம்ப கூலாயிடுறாரு அவர் பாட்டுக்கு போய் காமப்படுத்துறாரு. ஆனால் அது வரைக்கும் என்ன செய்யறாரு? சட்டியை உடைக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு உணர்வுக்கு பின்னால் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தேவையை கூட பாருங்களேன், ஆண்களுக்கெல்லாம் கையில் காசு இல்லாட்ட என்ன வந்துடுது? சொல்லுங்கள் சார், என்ன வந்துடுது? அவங்களுக்கு அப்படியே இருக்கும், அப்படியே காமிக்க மாட்டாங்க. குறுக்க யார் வருவா? பையன் வருவான். பையன் முதுகில் ஒரு பளிச்சுன்னு ஒரு அடி. அவனுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி அடிக்கிறாரு தெரியும். அவன் சொன்ன சின்ன தப்பு, ஆனால் விழுற அடி. இவருடைய பணப்பிரச்சனையெல்லாம் கோபமாக. இதில் என்னென்னா, உங்கள் கோபத்தை நான் வயலண்ட் கம்யூனிகேஷன், வன்முறையற்ற விதத்திலே அதை நாம் தெரிவிக்க தெரில. எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு சாப்பாடு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி மனைவிட்ட கேட்டு வாங்கி சாப்பாடை, அந்த கோபத்தை உணர்வை கட்டுப்படுத்த விட்டுட்டு பசி எடுக்கிறத கோபத்தில் காமிக்கிறோம், பணம் இல்லாததை கோபத்தில் காமிக்கிறோம். பணத்தை வேணால் இப்போ மனைவிட்ட போனால் கிடைக்காது, கணவன்கிட்ட போனால் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் பாஸ்டர்? பணத்தை வைக்கி நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் என்ன பண்ணணும்? அடுத்த பாயிண்ட் என்ன போட்டிருக்குது? எல்லாம் சேர்ந்து, என் இருதயத்தின் ஒவ்வொரு உணர்வுகளும்
வா. என்னுடைய எல்லா உணர்வுகளும் பிதாவோடு ஒரு உரையாடலுக்கு விடும் அழைப்பு. உங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியும் அப்பா கூட ஷேர் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு இன்வைடேஷன். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே தான் டேர்ன் எடுக்குது, இங்கே தான் இதய சுகமாகுதலின் பயணமே துவங்குது. இப்போ பாருங்க, எனக்கு கோபமாக இருக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, கடுப்பேத்துறாமை லார்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மனிதருடைய உதவியை தேடுறது வேஸ்ட்டு. சில காரியமெல்லாம் தேவன் தான் உங்களை சரிப்படுத்த முடியும்னா அவர்கிட்ட தான் நீங்கள் உதவி கேட்கணுமே தவிர உங்களுடைய ஹார்ட் ஹீலிங்கை உங்கள் கணவன்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, உங்கள் ஹார்ட் ஹீலிங்கை உங்கள் மனைவிட்ட எதிர்பார்க்காதீங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. உங்களை இதயத்தை சுகமாக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யார் மட்டும்தான்? பிதா, அப்பா தான். அப்பாட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஹார்ட் ஹீலிங்கில் முக்கியமான இன்னொரு ரொம்ப பாட்டம் லைன் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டினா ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, எதையுமே மறைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட மட்டுமல்ல, குடும்ப உறவுகளையும் இந்த ஒரு இடத்துக்கு வரணும். ஷேமை நீங்கள் பிரேக் பண்ணணும். பிசாசு வந்து தேவன்கிட்ட வரவிடாதபடி நம்மளை வெக்கத்தில் பிடிச்சு வைக்கிறான். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே வெக்கப்பட்டு எங்கே போய் ஒளிகிறான்? புதருக்கு பின்னால் போய். அப்பா வர்றாரு, எப்பொழுதும் போல தான் வர்றது. ஆனால் அவனுக்கு ஷேம் வந்து அப்பாட்ட வருவதற்கே அது ரொம்ப பிளாக்காக இருக்குது. அதனால தான் கத்த சொல்லுவார், நீ இருக்கிற வண்ணமா அப்படியே வா. பண்ணி தவிட சாப்பிட்டாலும் பண்ணி மாதிரி இருந்தாலும் யார்கிட்ட வா, என்கிட்ட வா. எல்லா உணர்வுகளும் பிதாவோடு உரையாடலுக்கு விடும் அழைப்பு. இந்த பாயிண்ட் நான் ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு தனிப்பட்ட ஷேரிங் டைம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இருதயத்தை திறந்து பேசுங்க. பாத்ரூமில் பேசுங்கன்னு சொல்கிறேன், குளிக்கும்போது பேசுங்க, தூக்க வரலையா பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி எரிச்சலாக இருக்குது, எனக்கு ஏன் இது நினச்சா தூக்கம் வரல, இது ஏன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது ஆண்டவர் வந்து அங்கே உங்களுக்கு அந்த இடத்துல உங்களை புரிய வைப்பார், சுகப்படுத்துவார், அதற்கான பதிலை கொடுப்பார். பணத்தேவை உங்களுக்கு கோபமாக இருக்குதா, அந்த பணத்திற்கான காரியத்தை தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அதற்கான காரியங்களை செய்வார். ஸோ உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இடம் தேவனுடைய சமூகம். அதனால தான் பர்சனல் டைம் வித் காட் அப்படின்னு சொல்கிறேன். தேவனோடு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கணும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் தேவனோடு போய் உட்காந்து மனம் திறந்து பேசுறதுக்குன்னு ஒரு இடமோ இல்லை ஒரு நேரமோ நம்ம வைக்காததுனால தான் நாம் அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறோம். பிரச்சனை முடியலை, திரும்ப ஆண்டவர் மேலே ஒரு வருத்தம், ஆண்டருக்கு என் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரையும் கோவிச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு குவாலிட்டி டைம் ஆரம்பித்து வீட்டிலையே உங்கள் பெட்ரூமில் எழும்பி லைட்டை போட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சு தனியாக போய் உட்காருங்க, இல்லை பாத்ரூம் போய் உட்காருங்க, எங்கேயுமே இல்லையா ஆண்டவரோடு பேசுங்க. அவரோடு இருக்கிற அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது தான் அவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு சுகம் துவங்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? சங்கீதம் 42 அந்த வசனத்தை போடுங்க. சங்கீதம் 42 இதெல்லாம் பாருங்களேன். இவன் யார்கிட்ட பேசியிருக்கிறான்? சங்கீதம் 40 இல்லையா? சங்கீதம் 43. சங்கீதம் 43 கடைசி வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்குது? ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும். ஆத்துமா கலங்கும் பொழுது போக வேண்டிய இடம் எது? தேவனுடைய சமூகம். தேவனிடத்தில் போகணும். அப்பா மடியில் போய் முகம் புதைத்து அழுங்கள். உங்க ஆத்துமா கலங்கும் பொழுது உங்க ஆத்துமாட்ட நீங்க பேசுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன். பாருங்க, தாவீது தான்ட்டே பேசுறான். தன்னையே தன் ஆத்துமாவை தள்ளி வச்சு அதை பார்த்து கேட்குறான், ஏன் கலங்குற, ஏன் தியங்குகிற, ஏன் முறுமுறுக்கிற, ஏன் அழுற, ஏன் கோவப்படுற, ஏன் ஒரு மாதிரி இச்சையாக பார்க்குற, ஏன் உனக்கு இந்த மாதிரி கேவலமான புத்தி? இதெல்லா உணர்வுகளையும் தேவனோடு நீங்கள் உரையாடலுக்கான ஒரு அழைப்பு. ஆறாவது பாயிண்ட் போகலாம், 5வது பாயிண்ட் போகலாமா?
4 பாயிண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, 5வது பாயிண்ட் என்ன தெரியுமா? போடுங்க சார். வாசி. இதுதான் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் கதையை நான் சொந்தமாக்கி கொண்டால் என் முடிவை நான் தீர்மானிக்கலாம். உங்கள் கதையை நீங்கள் ஓன் பண்ணணும். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கேன், இஃப் யூ ஓன் யுவர் ஸ்டோரி யூ கெட் டு ரைட் இட்ஸ் டெஸ்டினி. உன் கதையை நீ பொறுப்பெடுக்கணும். நிறைய பேருக்கு அவங்க கதையை அவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா அவ்வளவு நிறைய நல்ல ஸ்டோரியாக இல்லை. எல்லாருக்கும் ஒரு கதை உண்டு, ஆனால் நம்ம ஸ்டோரி நல்லா இல்லை, அதனால் நமக்கே நம்மளை பிடிக்கலை. ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லை நீ அதை ஓன் பண்ணு. இது வரைக்கும் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது, நிறைய பாதிப்பு இருக்குது. இப்போ நீ அதை பொறுப்படுத்து, தேவனுடைய உதவியோடு அதை நீ பொறுப்பெடுக்கும் பொழுது உன் கதை, யுவர் ஸ்டோரி பிகம் காட் ஸ்டோரியாக மாறிடும், கடவுளுடைய கதையாக மாறிடும். அல்லேலூயா. புரியலை நான் சொல்கிறது. உங்கள் கதையை நீங்கள் பொறுப்பெடுக்கலைன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பாதிக்கப்பட்ட நபராகத்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் கதையை பொறுப்படுத்திட்டீங்கன்னா ஓகே. என்னையை பற்றி சொல்ல பாருங்களேன், நான் ஒரு அக்யூஸ்டாக இருந்த என்னையை கர்த்தர் அப்போஸ்தலனாக மாற்றிருக்கிறார். கை தட்டுங்க. இதான் என் கதை. ஒரே வார்த்தையை சொல்லணும்னா, அக்யூஸ்டாக இருந்தவனை எப்படி மாற்றிருக்கிறாரு? அப்போஸ்தலனாக மாற்றிக்கிறாரு. இப்போ நான் அக்யூஸ்டாக இருந்த என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஆனால் தேவனோடு என்கவுண்டர் வந்த பிறகு இப்போ நான் பொறுப்படுத்து ஆண்டவருடைய உதவியோடு என் கதை இப்போ தேவனுடைய காட்வின், கார்த்திகேயன் என் பேர், பூணூல் போடுற பட்டை போடுற குடும்பம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய என் கதையை இணைச்ச பிறகு இப்போ என்னுடைய கதை இப்போ எப்படி முடியப்போ எனக்கு தெரியும். சிறப்பான முடிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ நான் அதை பொறுப்பெடுக்காமல் இருந்திருந்தா கேவலமான இடத்துல தான் போயிருக்கும். உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் கதை எல்லாமே கொஞ்சம் பஞ்சரான பேஜாரான கதையாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவனோடு நான் இப்படி எழுதியிருக்கிறேன் ஒரு வார்த்தை, ஆண்டவர் ரிடீமிங் ஜீனியஸ். சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? ரட்சிப்பதில் அவர் கை தேர்ந்தவர், தலை சிறந்தவர். அவரை விட உங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்து சிறப்பாக மாற்ற வேற யாராலும் முடியாது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உங்க நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் உங்க ஸ்டோரியை பார்த்து கேவலமா தரக்குறையவா நினைக்கவே மாட்டாரு. இங்க யாராவது நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, என் கதை ரொம்ப கேவலம் பாஸ்டர், கேட்காதீங்க பாஸ்டர், இப்போ என்ன உண்டு சொல்லுங்க அப்படி நினைக்கிறீங்க. இல்லை, உங்க பழைய கதையெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் அசிங்கமா நினைக்கவே மாட்டாரு. உங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது கக்கா பண்ணிச்சு, ஏதோ பண்ணிச்சு, ஆனா குழந்தை வேணா ஃபீல் ஷேம், அது அசிங்கமாக நினைக்கலாம். ஆனால் தாய் தகப்பன் ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க. அதை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி பார்க்க தான் விரும்புவாங்க. நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளை அப்படி தான் பெற்றோர் பண்ணாங்க, நம்ம பிள்ளைங்க அப்படி தான் பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் நாம் பாவத்தில் கிடக்கும் பொழுது தேவன் நம்மளை பாவியாய் பார்ப்பதில்லை, பிள்ளையாய் பார்க்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் பாவி கிடையாது, தேவனுக்கு நீங்கள் பிள்ளை. உங்களை ஒட்டிட்டு இருக்கிற எதுவும் அவருக்கு மேட்ரு கிடையாது. அவர் அப்படியே கட்டி பிடிப்பாரு. பண்ணி தவிடோடி பண்ணி மாதிரியே வந்தான், பண்ணியாத்தான் வந்தான், அவனை ஆண்டவர் கட்டி பிடிச்சார். ஆமே சொல்லுங்க. அவனுக்கு தான் ஃபீல் ஷேமா இருந்தான், ஆண்டருக்கு ஃபீல் ஷேம் கிடையாது, அவர் கட்டி பிடிச்சார். அல்லேலூயா. நேத்து ஒரு பாஸ்டருடைய செய்தி கேட்கும் பொழுது, ஜேம்ஸ் மெலோனி உலகத்தில் பயங்கரமான ரைட் லெஃப்ட் மிராக்கிள் பண்ண ஒருத்தருடைய சாட்சியை பற்றி அவர் சொல்கிறார். அவர் இன்னைக்கு உலகத்தில் அவர் வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் கதையை கேட்டால், அவங்க அம்மா அப்பா கதையை கேட்டால், அவங்க அம்மா 13 வயசுலேருந்து 18 வயசில் இருக்கும் பொழுது அழகான ஒரு தாயார், சகோதரி, வாலிப பிள்ளை, அங்கே ஊரில் இருக்கிற ஒரு புள்ளிங்கோ, யார் புள்ளிங்கோ மாதிரி ஒருத்தன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிடுச்சு. அவன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வருவான், 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வருவான். அப்படி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு தடவை குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸ் போட்டு அவன் இப்போ 1 வருஷம் உலகிறான். அந்த நேரத்தில் இந்த டீனேஜ் கல்யாணம் ஆன பொண்ணு சர்ச்சுக்கு போயிருக்கு. சர்ச்சுக்கு போய் பாஸ்டர்கிட்ட போய் கதைச்சோன்னா, பாஸ்டருக்கு இவங்களுக்கு கள்ள தொடர்பு உண்டாக்கி குழந்தை பிறந்துச்சு. புல்பிட்டில் பேசுகிற கதையே இல்லை. 1.5 வருஷம் கழித்து குண்டாஸ்லேருந்து வெளியே வர்றான். வெளியே வந்தால் பொண்டாட்டி கையில் என்ன இருக்குது? அந்த குழந்தைய மிதிப்பான், சிவிட்டி அடிப்பான்.
அந்த தாய்க்கு தடுக்க கூட தைரியம் கிடையாது, உட்கார்ந்து அழும். இந்த வீட்டில் நடக்கிற கிளேபரத்தை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஃபோன் பண்ணி அங்கே குழந்தைகள் நல சங்கத்திலேருந்து வந்து இந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் ஹோமில் வச்சு, ஹோமில் இருக்கும் பொழுது ஒரு அன்பான நல்ல ஒரு கப்பலுக்கு குழந்தையே கிடையாது. அவங்க வந்து இந்த குழந்தை என்ன செஞ்சாங்க, தத்து எடுத்துகிட்டு போய் அவங்கள. ஆனால் அந்த பெற்றோட்ட அந்த குழந்தைகள் இருக்கவே முடியல. ஏன்னா இவங்களை பார்க்கும் பொழுது அந்த பழைய அப்பா மாதிரியே மிதிப்பாரோ அடிப்பாரோங்கிற ஒரே பயம். அதனால் அந்த குழந்தையாக அந்த அன்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு மாதிரி புறக்கணிப்பினாவிலே அந்த வீட்டுக்குள்ளே வளர்ந்துச்சு. அப்புறம் ஒரு ஆவிக்குரிய இதே மாதிரி கூட்டங்களில் போய் ஒரு நாள் அப்படி கூட்டத்துக்கு போகும்பொழுது ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்குது. போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெள்ளை அங்கி போட்ட ஒரு உயரமான அழகான ஒரு பெரிய தாயார், ஒரு சகோதரி வந்து வேகமாக வந்து அவன் கையில் ஒரு சீட்டை கொடுத்துட்டு, நீ இந்த அட்ரஸுக்கு போ, அங்கே உனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கிறாங்க. மறைஞ்சிட்டாங்க. உடனே இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு அங்கே போகிறார். போனால் அங்கே 40 சகோதரிகள் பல மாதமாக அவங்க இன்டர்செஷன் ப்ரேயர் பண்ணுறவங்க, பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெப ஊழியம் மட்டும்தான் செய்வாங்க. அவங்க தேசங்களுக்காக, மக்களுக்காக, மாற்றங்களுக்காக, சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்கே போனான் அவன். அந்த பையன் அங்கே வரதுக்கு முன்னாடி அந்த 40 பேர்கிட்டையும் ஆவியை பேசிக்கிறாரு. நாளைக்கு ஒரு பையன் வருவான், அவன் மேலே நீங்கள் 40 பேரும் கையை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், ஒருத்தருக்கு ஹீலிங், ப்ராஃபஸி, பயங்கரமாக 40 லேடிஸும் பயங்கரமான வரம் கிஃப்டட். அந்த 40 வரத்தை இந்த ஒரு பையன் மேலே நீங்கள் வச்சு அவனை இம்பார்ட் பண்ணி அனுப்புன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். மறுநாள் இந்த பையன் அட்ரஸை தேடி உள்ளே வர்றான். உள்ளே வந்தவனை கத்த சொன்னார், இவன் தான் அப்படின்னு. இந்த 40 சகோதரிகளும் ஆவியில் நிரம்பி அவனை அனாயிண்ட் பண்ணி அவனை இம்பார்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் மலோனி. கைத்தட்டுங்க. எந்த குழந்தை? எந்த குழந்தை? இந்த மாதிரி தகாத உறவில் பிறந்த குழந்தை. அவர் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஒரு ஊழியம் ஆரம்பிச்சார் பாருங்க. கை இல்லாமல் பிறந்ததிலே கை இல்லாமல் பிறந்த கை என்ன செய்யும்? அப்படியே ப்ரேயர் பண்ண நிச்சயம். ஒரு கோழி திரும்ப முடிக்க சொல்லுங்க, நிச்சயம் கை வளர்ந்துடும். மெட்டல் வச்சிருப்பாங்க, ப்ரேயர் பண்ணும்போது மெட்டல் வெளியே வந்து விழுந்துடும், மெட்டல் டிஸப்பியர் ஆயிரும். ஒரு குழந்தை வந்து கை காலம் முறுக்கி இப்படி இருக்குமா, அந்த குழந்தைய சுகமாக்குன சாட்சியை சொன்னாங்க. இப்படி ரைட் லெஃப்ட் வேர்ல்டில் பயங்கர, அதாவது இன்னைக்கு இருக்கிற உலக தலைவர்களும் அவர் தான் ஃபாதர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு இருக்கிறார், போய் பாருங்க. ஜேம்ஸ் மலோனி நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. அவர் ஸ்டோரி காட் ஸ்டோரியாக மாறிச்சு. கைத்தட்டு. அவர் ஸ்டோரி என்ன ஸ்டோரியாக மாறிச்சு? காட் ஸ்டோரியாக மாறிச்சு. சொல்கிற மாதிரியா இருக்கு அவங்க கதை, கேட்குற மாதிரியா இருக்கு அந்த கதை. ஆனால் யார் கதையாக மாறிச்சு? இப்போ உலகத்தில் நம்பர் 1 தேவ மனிதனாக அவர் புகழப்படுறாரு. ஆனால் பின்னணி என்ன? பின்னணி என்ன? சொல்கிற மாதிரி இல்லை பாஸ்டர், சொல்கிற மாதிரி இல்லை. உங்கள் கதையை தேவன் தன்னுடைய கதையாக எடுக்கிறாரு, தன்னுடைய கதையாக மாத்துறாரு. பைபிளில் 4 பெண்கள் இருக்கிறாங்க. ராகாப் வேசி, ரூத்து அருவருப்பான குடும்பம், அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க? மரியாள், அப்புறம் யார் இருக்கிறா? 4 பேர் சொல்லுங்க. 4 பெண்களுடைய கதையை கேட்டீங்கன்னா, ஆனால் அந்த 4 பெண்களும் இயேசுவுக்கு கொள்ளுப்பாட்டீங்க. கையத்தட்டு. ராகாப் ப்ரொஃபஷனல் ப்ராஸ்டிடியூட்டுங்க. அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் குறித்து கொடுத்துருக்கிறாரு ராஜா. அப்படி இருந்த பெண்ணு ஒரே ஒரு அந்த வேவுகாரங்களுக்கு இடம் கொடுத்ததுனால உங்கள் கடவுள் உண்மையான கடவுள்னு சொல்லி பிலீவ் பண்ணா அவளை யோசுவா காப்பாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவனுக்கு பிறந்த பிள்ளை பார்த்தா ரூத்துடைய பாட்டி. ரூத்து மோவாபிய ஸ்திரீ. தாமார் இயேசுடைய ஒரு கொள்ளுப்பாட்டி. யார் தெரியுமா? தாமார். தாமார் யாரு? தாமார் கதை தெரியுமா? யூதா. ஏஸ் 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம். யூதா ஜூன்னு சொல்கிறோமே, அவன் வந்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு 2 பையங்க 2 பையன். ஓனான். மூத்தவன் செத்து போயிட்டான். ரொம்ப கொடூரமாக இருந்திருக்க, ரொம்ப அக்யூஸாக இருந்திருக்க, செத்து போயிட்டான். மூத்தவன் பொண்டாட்டி தான் தாமார். தாமாரை பிடிச்சி 2வது பையனை கட்டி வச்சார். 2வது பையனும் செத்து போயிட்டான். 3வது பையனுக்கு கட்டி வச்சா அவனும் செத்து போயிடான்னு சொல்லிட்டு, நீ போய் வீட்டில் போங்க, அம்மா வீட்டில் போயிரு. கடைசியில் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டார்.
மாமனார் தனக்கு அடுத்த மாப்பிள்ளை கொடுக்கலன்னு சொல்லிட்டு மாமனார் ஊருக்கு அவங்க ஊர் பக்கமாக ஆடு மேய்க்க வரும்பொழுது தாசி மாதிரி போய் உட்காந்து மாமனார் அங்கே போய் பெண்ணை தேடி தப்பான தகாதவரை போய் இவளோடு இதாகி அதுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் பெரேஸ் வம்சத்தில் இயேசு வர்றாரு. பைபிள்லையே சில கதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அது ஏன் கதையாக நான் மாத்துறேங்கிறாரு. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஜேம்ஸ் மொலோனியை விட யாராவது ரொம்ப கேவலமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்களா? அவங்க கதையே அவருடைய கதையை தேவன் இப்படிப்பட்ட அழகுபடுத்துவார்னா உங்க கதையும் கர்த்தர் மாற்றுவார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு கதை உண்டு. பக்கத்தில் பார்த்து ஆளை பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு கதை. நீ நினைக்காதீங்க எனக்கு தான் இந்த கதை நினைக்காதீங்க. உங்க பக்கத்தில் ஏஞ்சல் மாதிரி உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன உண்டு? யாரும் திறந்து காமிக்கல, சொக்கா போட்டிருக்கனால எப்படி தெரியுது? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கதை உண்டு. பாஸ்டர் காட்வின் கதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்கள் என் பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஷேர் பண்ணு, ஓப்பன் அப் பண்ணு, அநேகர காயங்களை குணமாக்கும். 6 முடிச்சிட்டோமா? 6வது பாயிண்ட் வரலாமா? 5 முடிச்சிருக்கிறோம், 6க்கு வா. அப்படியே சொல்கிற எவரிபடி ஹேஸ் ஸ்டோரியா போடுங்க. 6வது பாயிண்ட், வழியில் இருக்கும் மக்கள் இதுக்கு விளக்கணுமா? விளக்கவே. பெயினில் இருக்கிற ஆட்கள் எப்பொழுதுமே யார் மேலேயா நினைச்சுவாங்க? blame game. scapegoat, பலிகடா, யார் மேலேயே கழுத்துக்கு போட்டுருது. பொறுப்பெடுக்க நாம நினைக்க நேரங்களில் வலியை போக்க இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. இயேசு கிறிஸ்துட்ட வராட்டினா நீங்கள் யார் மேலேயாவது பழி போட்டே இருப்பீங்க. நான் சொல்கிறேன், டோன்ட் பிளேம். இந்த பிளேம் கேமே வேண்டாம். அந்த கேம்லேருந்து வெளியே வந்துட்டு தாவீது மாதிரி, ஆண்டவரே நான் பாவி தான், என் இருதயத்தை பாருங்கள், என்னுடைய அருவருப்பை பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வெக்கத்தை விட்டு நீங்கள் ஷேமை விட்டுட்டு வலிக்கு ஆண்டவர்கிட்ட உதவினாங்க. அவர் நல்ல வலி நிவாரண மருந்து கொடுப்பார். அல்லேலூயா. 7வது பாயிண்ட் வந்துடலாம். எல்லா வலியின் ஆழத்தில் என்ன இருக்குது? ஒரு பொய் இருக்குது. அது என்ன பொய் தெரியுமா? ஐ ஆம் நாட், நான் சரியில்லை, நான் நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, நான் படிக்கலை, நான் நல்ல குடும்பம் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, நான் இல்லைங்கிற ஒரு பொய் எல்லாருக்குள்ள இருக்குது. நான் மட்டும் இங்கே பிறந்திருந்தா சூப்பராக இருப்பேன் நான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பொய்யை போட்டு டெபாசிட் பண்ணுற மாதிரிங்க. அதுதான் எல்லா வலிக்கு கீழே இருக்கிற பொய். இந்த எல்லா பொய்யையும் நல்ல கவனி, நான் இல்லைங்கிற பொய்யை யாரு ஹீல் பண்ணுவார்னா த கிரேட் ஐஎம்னு ஒன்று இருக்கிறாரு. நானே வழியும் சத்தியமும், நானே நல்ல மேய்ப்பன், நானே வெளிச்சம் சொன்னாரே, அந்த பெரிய நானா இருக்கிற இயேசு கிறிஸ்து நான் இல்லைங்கிற பொய்யை எல்லாம் வலியெல்லாம் சேர்த்து சுகமாக்குவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இல்லை, நான் சரியில்லைங்கிற அந்த பொய்யை இன்றைக்கு நீங்கள் கீழே அவிழ்த்து விடுங்கள். ட்ராப் இட், ட்ராப் டவுன். நீங்கள் உங்களை பற்றி நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து நான் சொல்கிறேன், நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அடுத்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, பிரியமே நீ ரூபவதி ஒன்னில். இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்கிட்ட பாஸ்டர் என்னை பார்த்தா சொன்னீங்க, இப்படி திரும்பிப்பாங்க, என்னை பார்த்தா சொன்னீங்க, என்கிட்ட பழுது. உங்களை நீங்கள் பாவியாக பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறா தெரியுமா? நீ அழகா இருக்கிற, நீ கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்கிற. உங்களால் இப்போ பாருங்க, இப்போ சொல்கிற வார்த்தையை நிறைய பேருக்கு ஒத்துக்கவே முடியல. அப்படியே தலையை கொண்டு எங்கே வைக்கலான்னு சான்ஸ் பார்க்குறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இவர் என் நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை அதிகமாக சொல்கிறாரு, ஐ லைக் யூன்னு சொல்கிறாரு. ஐயோ 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 பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஐயோ 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 உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது, ஏற்றுக்கவே முடியல. அந்த கிரேட் ஐ அம் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய்.
அல்லேலூயா. நீங்க எங்கெங்க நல்லா இல்லை நல்லான்னு சொல்றீங்க, அங்கெல்லாம் கத்த சொல்றாரு, நீ அழகா இருக்கிற, நீ சரியா இருக்கிற, நீ நீதிமான் சொல்றாரு. நீ பாவி பாவிங்கிற கத்த சொல்றாரு, தேவனுடைய நீதிமான் ஆக்கி இருக்கிறார். உன் கண்ணோட்டம் தப்பு, தேவனுடைய கண்ணோட்டம் தான் சரி. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. பொய்ய போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறீங்களே, கர்த்தருடைய சத்தியம் சொல்லுது, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தவான் சொல்றாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் குளிக்கும் போது கண்ணாடியை பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க, அழகா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு அவங்களே பிடிக்கல, அவங்களே பார்க்கவே பிடிக்கல, கண்ணாடியே சில பேர் பார்க்கறத விட்டுட்டாங்க. வாழ்க்கையில் நடந்த விபரீதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மூஞ்ச வேற போய் பார்க்கணுமா, அந்த மூஞ்ச வரவே பார்க்கணுமா? இல்லை, கர்த்தர் சொல்றாரு, அவருடைய சாயலாகத்தானே உங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னையிலேருந்து கண்ணாடியை பார்க்காதவங்க கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், நான் நீதிமான், நான் அழகாக இருக்கிறேன், நான் விசேஷமானவன், நான் தேவனுக்கு பிரியமானு சொல்லி உங்களை பார்த்தே நீங்களே சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அது நடக்காது பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இல்லையா? இல்லை, பொய்யை நம்புறதுக்கு இவ்வளவு அர்ப்பணிப்பாக இருக்கிற நாம தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிக்கையிடுவோம். நான் ஒரு விசுவாச அறிக்கை வச்சுருக்கிறேன். நம்ம சபைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி முதல் வாரத்தில் கொடுக்குறேன், அறிக்கை கொடுக்குறேன். உலகத்தில் இருப்பவன் எனக்குள் இருக்கிறவர், நான் தேவனால் பிறந்தவன், நான் நீதிமான், நான் செய்வதெல்லாம். அந்த அறிக்கையெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். உங்களை பற்றி, அதாவது பிசாசுடைய பொய்யை விட தேவனுடைய சத்தியம் சத்தமாக பேசட்டும் உங்கள் காதில். பொய்யை கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். ஆமாம், நான் சரி கிடையாது தான், நான் நல்லவன் இல்லை, அதெல்லாம் ஒத்துக்கிற அளவுக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் சத்தியத்தில் நீங்கள், அதான் பைபிளில் ரோமர் 12:2 சொல்லுது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not conform to the pattern of the world, be transformed, மறுரூபமாகுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்றதை கேட்டு 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 தேவன் அல்ல கவனிங்களேன், நான் தேவனுக்கு பிரியமான, நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு அப்பாவா இருக்கிறார். இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ண 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 பொய்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போய் தேவனுடைய நிஜம் உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. 8வது பாட்டுக்கு வந்துடலாமா? shame is dismantled in same community. நல்லா கவனிங்க, வாசிங்க. வெட்கம் பாதுகாப்பான சமுதாயத்தை அகற்றப்படுகிறது. இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. நிறைய பேருக்குள்ள வெக்கம் இருக்குது, ஆனால் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கதையை சொல்லிட்டா நம்மளை பற்றி நினச்சிவாங்க, எல்லாரும் தப்பா நினைப்பாங்க சொல்லிட்டு வெக்கம் அவங்கள ஷேர் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது. நம்ம சபையை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம சபையாக ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறோம். இனி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்கள் சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீங்கள் நிபந்தனையற்ற அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க கதையை நீங்கள் கேட்டு அவர்களை நீங்கள் கட்டி எழுப்புகிற ஊழியம் செய்யணுமே தவிர, ஒரு நாளும் அவர்கள் கதையை இன்னொரு இடத்துல நினைச்சக்கூடாது, தப்பாக பேசவே கூடாது. அப்போது பாஸ்டராக எங்கள்கிட்ட வந்துட்டு எல்லா விசுவாசியும் ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் கையை பிடிச்சி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க என்ன தைரியத்தில் எல்லா கதையோடு பேசுகிறாங்கன்னா, பாஸ்டர் என்ன செய்ய மாட்டார், என்கிட்ட சொல்ல மாட்டார். புல்பீட்டில் குறிப்பாக முன்னாடியெல்லாம் நான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, புல்பீட்லேயே இந்த கதையெல்லாம் உடச்சி பேசுவேன். அதனாலேயே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு திரையை போட்டு வச்சுட்டாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயமாக வரணும், குடும்பமாக வரணும்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபித்து அவங்கள தட்டி கொடுத்து, பரவாயில்ல இதுலேருந்து ஆண்டவர் சுகமாக்குவார், வாங்க நம்ம சேர்ந்து தேவனுடைய உதவியோடு இதிலேருந்து சரிப்படுத்தலான்னு சொல்லி அப்படி ஒரு குடும்பமாக சமூகமாக ஒரு சொசைட்டியாக நம்ம இருக்கும் பொழுது தான் அங்கே அவங்க வெக்கம் பாதுகாப்பான சமுதாயத்தை என்ன செய்யப்படுது, அகற்றப்படுகிறது. நான் அண்ணன்ட்ட போய் சொன்னால் அண்ணன் எனக்காக ஜெபம் பண்ணுவார், எனக்கு சரியான ஆலோசனை கொடுப்பார், என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டார், யார்கிட்டையும் தப்பாக இப்படின்னு உங்களை குறித்து எல்லாரை குறித்து ஒருத்தரை குறித்து ஒருத்தர் நல்ல ஒரு
பாதுகாப்பான உணர்வு இருந்தால் தான் அவங்க வெக்கப்படாமல் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. வெளியே போய் கதையை உடைக்கிற கேஸாக இருந்தால் நாம் இன்னும் அந்த ஹார்ட் ஹீலிங் ஜேர்னியில் நம்ம ஆரோக்கிய மெச்சூரிட்டியில் வரலன்னு அர்த்தம். அதனால் முதல்ல நீங்கள் உங்களை ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். நிபந்தனையற்ற மன்னிப்போடு அன்போடு நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வேன். அவங்களுக்காக நான் கரிசனையாக ஜெபம் பண்ணுவேன். அவங்கள முதல்ல தப்பாக பார்க்க மாட்டேன். ஒரு கதையை கேட்ட உடனே அவங்கள தப்பாக பார்க்குறதும் அந்த கண்ணோட்டத்திலிருந்து வந்து இயேசுவை போல அவங்களை அணுகுகிற ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வர வேண்டும். ஆமென். 9வது, நமது சுகம் இயேசு கிறிஸ்து என்ற நபரில் இருக்கிறது. டெக்னிக் கிடையாது. ஹார்ட் ஹீலிங் வந்து நல்ல கவனிங்க. இதை செஞ்சால் 1 2 3 போட்டால் இது ரெடியார், அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபரில் இருக்குது. நம்முடைய இதயத்தை சுகமாக்குறது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நம்முடைய அடியாளத்தின் வழியிலேயும் பொய்யையும் அகற்றி நம்மை குணப்படுத்தி நம்மை கட்டி எழுப்புகிறவர். ஆகையால் அவரோடு நம்முடைய உறவு. அவர் எப்படி இருக்கிறார்? பிதாகுமார் பரிசுத்த திருத்துவமார் குடும்பமாக இருக்கிறார். அவர் சமூகமாக இருக்கிறார். அதனால தான் அடுத்த பாயிண்ட், கடைசி பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்னா, ஹீலிங் சுகம் சமூக சூழலில் நடக்கிறது. அது திருத்துவ குடும்பம். அப்போ ஒரு தேவனே திருத்துவமாக இருக்கிறார். அவங்க 3 பேர் சேர்ந்து தான் உங்களை அரவணைக்கிறாங்க, உங்களை சுகப்படுத்துகிறாங்க, உங்களை கட்டி எழுப்புறாங்க. அதே போல் சுகம் எங்கே நடக்குன்னா சமூகத்தில் தான் நடக்குது. இப்படி சொல்கிறீங்களேங்க, உறவில் தான் நமக்கு காயம் வருது, ஆனால் உறவில் தான் என்ன வரும்? சுகமும் வரும். உங்கள் வீட்டில் மாமியார், நாத்தனார், அந்தனார், இந்தனார் மூலமாக தான் காயப்படுறீங்க. ஆனால் இங்கே வந்து சபையில் வந்து இங்கே ஒரு குடும்பம் இருக்குது. இங்கே இந்த குடும்பம் திருத்துவ குடும்பம் நினைச்சது உங்களை. ஆமாவா இல்லையா? நமக்கு பலவிதமான காயப்பட்டு வழி பயணத்தில் வந்து இங்கே வந்திருக்கிறோம். இங்கே ஒரு சத்திரத்தில் வந்திருக்கிறோம். இங்கே வந்து தட்டி கொடுத்து ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு அம்மா இருந்து உங்களை ஹக் பண்ணி உங்களை தேட்டி கொடுத்து தட்டி கொடுத்து பரவாயில்ல ஜோ மனோ அப்படி. அப்போ அங்கே ஒரு உறவுல காயம், இங்கே ஒரு உறவுல சுகம். இங்கே சுகமான பிறகு அந்த உறவை சுகமாக்குவார். அவர்களுக்கு நம்மை ஆறுதலாக பயன்படுத்துவார். ஆமே சொல்லுங்க. இப்போ சொல்கிறீங்களுங்க, உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ அவங்களெல்லாம் உங்களை கொண்டே காயத்தை ஆற்றுவார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களை காயப்படுத்தணும், நீங்களே மருத்துவராக மாறுவீங்க. இயேசுவை சிலுவையில் அடித்து கொலை செய்தாங்க. அப்போ ஒரு சிலுவையில் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு, அந்த மன்னிப்பு தான் அவங்களுக்கும் மன்னிப்பு சுகத்தை கொடுத்தது. இயேசுவை 3வது நாள் சுகத்தோடு எழுப்புனதே அவருடைய மன்னிப்பு தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், நீங்க மன்னிக்கும் பொழுது உங்களை காயப்படுத்த சுகமாகுவாங்க. அதை விட சீக்கிரமா உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சுகமாறுது நீங்க தான். அல்லேலூயா. மன்னிப்பு உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஆகையால் இந்த ஹார்ட் ஹீலிங் ஜேர்னியில் இந்த அடிப்படை பயணத்தில் இந்த காரியங்களை நம்ம தியானித்து, நான் விளக்காம நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு கேஸ் ஸ்டடியை மட்டும் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோட கூட மார்க் 14 மத்தேயு 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி ஒரு புயலின் மத்தியில், ஒரு போராட்டத்தின் மத்தியில் தேவன் உங்களை அதற்கு மேலாய் நடக்க வைக்கிறார், அதை ஆளுகை செய்ய வைக்கிறாங்கிறத நான் காட்ட போறேன். வாசிக்கலாமா? மார்க் 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளில மாட்டிக்கிடுச்சு. சில நேரம் எதிர்பாராத சிக்கலில் போய் நம்முடைய குடும்பம் மாட்டிக்கிச்சு, பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிடுச்சு. திடீர்னு குடும்பத்தில் சுனாமி மாதிரி சண்டை வந்து, சந்தேக பிரச்சனை வந்து, அடிதடி வந்து, இன்றைக்கி குடும்பத்தில் இங்கே இருக்கிற நிறைய பேரோடு இப்போ நான் பேச போகிறேன். கவனிங்க. எதிர்பாராத சுனாமி, போராட்டங்கள், தாக்குதல்கள் வரும் பொழுது நிலை குலைந்து போகக்கூடாது. எப்படி அதை கையாளுவது, புயலை கையாள்வது, புயலை அடக்குவது, புயலின் மேல் நடப்பதை குறித்து நான் பேச போகிறேன். இது சிலருக்கு தீர்க்கதரிசனமாகவே பேசுவார். வாசிங்க தொடர்ந்து 2 வசனம். எவ்வளவு புயல்ல இருந்தாலும் ஒருத்தர் வருவார். கையத்தட்டு கையத்தட்டு. ஹல்லேலூயா. எந்த சிக்கல்ல இருந்தாலும் ஒருவர் வருவதற்கு தடையே கிடையாது. யார் அவரு? இயேசு கிறிஸ்து. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தை
என்றார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நாம் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். வாவ், ஜலத்தின் மேல் வாட்டர் வாக்கர், வாட்டர் வாக் ஆன் வாட்டர். சரி, அடுத்து வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. போதும், காற்று அமர்ந்தது. ஒவ்வொரு பாயிண்டை நான் சொல்றேன், கவனிங்க. முதலாவது ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் ஓவர் ஆல் நாய்ஸ். எல்லா சத்தங்களுக்கும் மேலாய் தேவனுடைய மெல்லிய குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி இப்போ நிறைய நாய்ஸ் இருக்குது, ஆனால் வாய்ஸ் கேட்க முடியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க இந்த சத்தங்களுக்கு நடுவில் தேவனுடைய மெல்லிய குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. கவனிங்க, ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? புயலை அடக்குகிற தேவனை தான் ஆராதிக்கிறீங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. புயல்களை எல்லாம் அடக்குகிற ஒரு தேவனைத்தான் நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். வாழ்க்கை எப்பொழுதுமே சுமூகமாக இருக்கிறது கிடையாது. வாழ்க்கை எப்பொழுதுமே எப்படி இருக்காது. பிரயாணத்தை நல்லதாக ஆரம்பித்தோம், கல்யாணத்தை நல்லதாக ஆரம்பித்தோம். என்ன ஃபோட்டோ, என்ன வீடியோ, என்ன சாப்பாடு, என்ன வரவு, என்ன அந்த நாள் ஞாபகம், என்ன கனவுகளோடு எப்படிப்பட்ட ஆரம்பித்தோம். ஆனால் ரஃப் ரோடு, இப்போ என்ன ரோடில் வந்துருச்சு வண்டி? ரஃப் ரோடு இல்லை பாஸ்டர், ரோடே இல்லை, பெரும் குளிரை கொண்டு தள்ளிட்டான் இந்த ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த போராட்டத்தின் நடுவிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய குரலை கேட்பதற்கு பழக வேண்டும். இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் நாய்ஸ் நீ பழக வேண்டும் சொல்றதை விட நான் சொல்லட்டுமா ஒரு வார்த்தை? உனக்கு கேட்கும், தேவனுடைய குரல் உனக்கு கேட்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், தேவன் புயலை அனுப்புவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. தேவன் புயலை யார் அனுப்புறா? பிரச்சனை யார் அனுப்புறா சொல்லுங்க? திருடவும் எல்லாம் ரைட் லெஃப்ட் உடனே பிரிச்சிடணும். ஆண்டவர் ஒரு நாள் தீமையினால் சோதிக்கிறவரே கிடையாது. வியாதியை தரமாட்டாரு, பணப்பிரச்சனை அவர் தரமாட்டாரு, சண்டை அவர்கிட்ட கிடையாது, அவர்கிட்ட அது கிடையாது. அது அழகா பாடிருக்கிற ஜான் ஜெபர், கைவிட தெரியாத தேவன். நம்முடைய தேவனுக்கு கைவிடவே தீமையே அவர்கிட்ட கிடையாது, வேற்றுமை நிழலே கிடையாது. அதில் புயலை யார் அனுப்ப மாட்டாரு? தேவன் அனுப்ப. புயலை பின்ன யார் அனுப்புனா? உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் அனுப்புறான். சரி, ஆனா புயல் உங்க வாழ்க்கையில் அடிக்கும் பொழுது தேவன் அதை வேஸ்ட் ஆக்கிட மாட்டார், அதை மேக் இட் யூஸ் ஆக்கிடுவார். அது அவருடைய சான்ஸ், அதை தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றிடுவார். நான் எப்படி எழுதிக்கிறேன், என்ன எழுதிக்கிறேன்னா, புயலை அனுப்புவதில்லை, ஆனால் தேவன் அந்த புயலை பயன்படுத்தி உங்களை வலிமை மிக்கவர்களாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். புயலை எப்படி கையாள வேண்டும் என்று கற்று தேரும்படியாக உங்களை பயன்படுத்துகிறார். ஹவு டு ஹேண்டில். நல்ல கவனிங்க, இந்த மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் அல அடிக்கும், காற்றடிக்கும், அவன் எல்லாம் அந்த இதிலெல்லாம் ட்ரெயின் ஆகி அவன் என்ன ஆயிடுவான்? எக்ஸலண்டாக மாறிடுவான். என்ன நம்மளாம் பார்த்தா பயப்படுவோம், அவன் அப்படி மேலே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவான், ட்ரெயின் ஆயிட்டான். இப்போ சொல்கிறேன், தேவன் புயலை அனுப்புவதில்லை, புயலை பயன்படுத்துகிறார். பிசாசு அனுப்புகிற புயலை பயன்படுத்தி உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றுகிறார். ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ராங். புயலில் கூட அவருக்கு ஒரு வழி இருக்குது. அல்லேலூயா. அத்தனை புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, யார் வர்றா?
இயேசு கடலின் மேல் நடந்தவர். இப்போ சொல்லுங்க, நீங்கள் இருக்கிற இருண்ட தனிமையில் உங்களிடத்தில் இயேசு வருவதற்கு எதுவும் தடை இல்லை. கையை தட்டி ஆமை சொல்லுங்க. அவரை வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே, நீ பாதாளத்தில் படுக்க போட்டால் நான் நினச்சுவேன், நான் வருவேன்டா, நான் வருவேன். பாஸ்டரை வேணால் நீங்கள் என் வீட்டுக்கு வராதீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும், ஆனால் யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. வந்தார் பாருங்களேன், பாருங்கள் அந்த அதில் நடு ராத்திரியில், நல்ல கவனிங்க, எக்கச்சக்கமாக மாட்டிருக்கீங்களா? நடு ராத்திரி நடுக்கடல், நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, நடு ராத்திரி நடுக்கடல். வாசிங்க அடுத்த, இதுக்கு முன்னால் போமா. இயேசு கடல் மேல் நடந்து வந்தார்ல, அதுக்கு மேலே, அதுக்கு மேலே இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே, கையை தட்டுங்க கத்திரத்தை இந்த வசனத்துக்காக. நீங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்க பாஸ்டர் வர முடியாதீங்க. நீங்க வராதீங்க பாஸ்டர், வந்து அவர் ரொம்ப பிரச்சனையாயிரும் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சில குடும்ப சண்டையில் போய் ஃபோன் பண்ணி நான் வரவாமா அப்படிங்கிற, வராதீங்க பாஸ்டர், இருக்குது ரொம்ப அந்த மாதிரி நாங்கள் கிளேபுரம் போயிட்டுருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீ வேணால் என்னைய வர வேணாம் சொல்ல, நான் வர முடியாது தான். இன்னும் சொல்லப்போனால் என்னை கூட்டணும்னு நினச்ச மாட்டேன். 9 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்களேன், ஃபோனே எடுக்க மாட்டேன், முதல்ல ரெஸ்பாண்டே எக்கேடு கட்டு போடும். இதுதான் எங்கள் லிமிட்டு. ஆனால் ஆண்டவருக்கு என்ன கிடையாது லிமிட்டே. அவர் நடு ராத்திரி ஆஜர் ஆவார். கையை தட்டுங்க, கையை தட்டு, ஹல்லேலூயா. அத்தனை புயல்ல கூட தேவன் உங்க வாழ்க்கையில் வர முடியும். அத்தனை போராட்டத்தின் நடுவிலும் நல்ல கவனிங்க, எந்த புயலை நீங்க முங்கிட்டு இருக்கீங்களோ, போராடுறீங்களோ, அந்த புயலின் மேல நடந்து வர்றாரு பாருங்க. உங்க பிரச்சனை எல்லாவற்றுக்கும் மேல ஆளுகை செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் பயந்து போய் இருக்கிறனால, நம்முடைய மைண்டு குழம்பி போயிருக்கனால, இயேசுவை கூட சில நேரத்தில் நம்ம எப்படி தான் பார்க்குறோம், ஆவேசமா பார்க்கிறோம். இயேசு வர்றாரு, இவங்க என்ன சொல்றாங்க அவரை பார்த்து? அடுத்த வசனம் வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி. அநேக நேரங்கள் நம்ம ஆண்டவரையே நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். ஹெல்ப் பண்ண வர்றவரையே நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஆவேசம், பேய் பேய் பேய்ங்கிறானுங்க. உங்க குழப்பத்தின் நடுவிலும் உங்கள் அழுகையின் நடுவிலும் நான் தான் ஒருத்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை தேட வேண்டாங்க, இயேசுவே வருவார். இயேசுவே நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வருவார். நடு கடல் நடு சாமத்திலும் அவர் உங்க பக்கத்துல. இயேசு இங்க கேளுங்க, என்ன பாருங்க, ஆராதிக்கிற சபையில மட்டும் இல்லை, உங்க வீடு எந்த தெரு, எந்த அட்ரஸ், எந்த இடத்துல தெரியும், நீங்க நடு காட்டுக்குள்ள பஞ்சராகி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், சபையில் இருக்கிற இதே இயேசு அங்கேயும் இருப்பார். கையை தட்டி ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன்னுடைய டார்க்னஸ்ல அவர் இருப்பாருங்க. உன்னுடைய குழப்பத்துக்குள்ள அவர் நிற்கிறாருங்க. எதுக்கு நிற்கிறார் தெரியுமா? உனக்கு உதவி செய்ய நிற்கிறார். பயப்படாத, என்ன செய்யாத, பயப்படாத. இப்போ உடனே பிசாசு பேதுரு ஆர்வ கோளால சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால், ஏய் பிரச்சனை இருக்கிற ஆண்டவரே காப்பாத்துங்க, தூக்கி விடுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இது எதுக்கு இந்த விஷ பரீட்சைன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் பாருங்களேன், நான் என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்ய கிரியும் செய்வான், எதை பார்க்கலும் வா அப்படின்ட்டார். வா. உம்மால நான் சொல்றேன், இயேசுவால தண்ணீர் மேல நடக்க முடியும்னா உங்களாலையும் தண்ணி மேல நடக்க முடியும். கையை தட்டுங்க. இப்ப எப்படி சொல்றேன், பேதுருவால தண்ணி மேல நடக்க முடியும்னா உங்களாலையும் எல்லா பிரச்சனைக்கு மேல நடக்க முடியும். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு ஏன் நடந்தார் தெரியுமா? உங்களால நடக்க முடியுங்கிறது காமிச்சாரு. இயேசு மனிதனாக தண்ணீர் மேலே நடந்ததுக்கு காரணம், உங்களாலையும் அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைக்கு மேலாய், அலைகளுக்கு மேலாய், புயல்களுக்கு மேலாய் வாழ முடியும், நடக்க முடியுங்கிறதே ஆண்டவர் உங்கள் சார்பாக மனிதனாக அதை வாழ்ந்து காண்பித்தார். கடல் மீது நடக்கலாம். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, கடல் மீது நடக்கலாம். ஆபிரகாம் இருக்கானா?
கீபோர்டு வந்து உட்கார. கடல் மீது நடக்கலாம், கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள். கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள். கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். நம்ப முடியுமா உங்களால? ஆமென். ரிதம் எங்க போயிட்டான்? முங்கி போக தேவையில்லை, மூழ்கி போக தேவையில்லை. உங்களுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார். ஆமென். அவன் இறங்கி கடல்ல நடக்கும் பொழுது கொந்தளிக்குது, புயல் அடிக்குது. புயலில் அடிச்சுட்டு இருக்கும் பொழுதே இயேசு எப்படி தண்ணி மேல நடக்கிறாரோ அதே மாதிரி பிரச்சனையின் மத்தியிலும் அவன் மேலே நடக்கிற உரிமையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரஃப் ரோடு சொன்னேன், பள்ளன்னு சொன்னேன், படுகுழின்னு சொன்னேன். நான் சொன்னேன் அதற்கு மேலாய் உங்களை நடக்க வைக்க தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வா அப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் மேல் நடந்தான். அவன் கடல் மேல நடக்கல. கையை தட்டு. இல்லையா? கடல் மேல நடக்கல. தேவனுடைய வார்த்தையின், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய அவன் நடந்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு எதை பார்க்கறான்? எதை பார்க்கறான்? அடுத்த வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம் வாசிங்க. என்ன போட்டிருக்குது? இயேசுவை பார்த்து நடந்தான், வார்த்தையின் மேல நடந்தான். அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுதே எதை பார்க்கறான்? நீங்க என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு உங்களை பிரச்சனைகளை நீங்க கண்ணை திருப்புறீங்களோ அப்பொழுதுதான் மூழ்குகிறீர்கள். நிறைய நேரங்களில் ஆண்டு வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை ஆரம்பித்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டவரை பார்க்குறத விட்டுட்டு நம்முடைய தேவைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும், நம்முடைய பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் என்ன செய்வேன்? இப்படி காத்தடிக்குதே, இப்படி புயல் அடிக்குதே, கூப்பிட்டவர் இருக்கிறாரு, நடந்துட்டு இருக்கிற. இப்போ சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனை மேலே நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க பாருங்க, கையை தட்டுங்க. தேவனுடைய கிருபை. அப்படி நடந்துட்டு இருக்கிற நீ, தேவனை பார்த்து கொண்டிருந்த நீ ஏன் எதை பார்க்குற? தேவை அதிகமாக வந்த உடனே அதுக்கு முன்னாடி இதை விட பெரிய தேவையை காப்பாற்றி இருக்கிறாரு, நடத்தி இருக்கிறாரு. இப்போ தேவையை பார்த்துட்டு நம்ம தேவனை பார்ப்பதை நிறுத்தி விடுகிறோம். காத்த பார்க்கறான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். படகுலேருந்து வெளியே வரும்பொழுது அதே காற்று தான், அதே புயல் தான் இருந்தது. அப்போ மூழ்கலை, நடந்தான். ஆனால் இப்போ நடு வழியில் வந்திருக்கும் பொழுது அதில் மூழ்கிறான்னா அப்போ கடிச்ச காற்று தான், அப்போ அடித்த புயல் தான் இருக்குது. ஏன் மூழ்கிறான்னா அவன் தேவனுடைய வார்த்தையின் மேல் நடந்தான், இயேசுவை பார்த்து நடந்தான். என்னைக்கு இயேசுவை பார்க்கிறத விட்டுட்டு நம்ம பிரச்சனையை பார்க்குறோமோ மூழ்க தொடங்குறோம். ஆவியில் துவங்கின நாம, வார்த்தையில் துவங்கின நாம தொடர்ந்து சொல்லுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்க, அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. பயம் ஒரு பொய், பயம் ஒரு பொய். அவனுக்கு பிரச்சனை தண்ணி கிடையாதுங்க, காத்து கிடையாது. அவனுக்கு பிரச்சனை ஃபோக்கஸ். ஃபோக்கஸை விட்டுட்டான். ஆண்டவரே பார்த்துட்டு இருந்த நீங்க இப்ப யாரை பார்க்குறீங்க? பிள்ளையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, கணவனையே பார்க்குறீங்க, வேலை விழுந்து போன வேலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை கொடுத்தவர் இதை விட பெரிய வேலையை தருவார். என் தம்பி நல்ல சாட்சி சொன்னான், யோசுவா. ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு மணிக்கு 20 ரூபா சம்பளம் வாங்கினேன். இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். 12th 4 தடவை ஃபெயில். தேவனை நீங்க பார்த்தீங்கன்னா அசாதாரணமான உயரங்களுக்கு கர்த்தர் எடுத்து கொண்டு போவார். அல்லேலூயா. விசுவாசத்தில் நிறைய பேர் ஆரம்பித்த நீங்கள் நம்ம நடுவில் ஃபோக்கஸை மாற்றினால இன்னைக்கு நம்ம மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதே மூழ்கி கொண்டிருக்கிற அந்த இடத்துல இப்போ சொல்கிறேன் பாருங்க ஒரு வார்த்தையை. நீங்கள் வேணா ஆண்டவரை பார்க்கறத நீங்கள் விட்டுட்டீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களே பார்த்துட்டு இருக்கிறார். கையை தட்டி ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு, நீ பார்க்கறத திருப்பிட்ட, நீ புயலை பார்க்கிற, ஆனா கர்த்தர் உன்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு.
அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? நிறைய பேர் சின்ன பிரச்சனை அவங்களை ரொம்ப ஷேக் ஆக்கிறது. சின்ன ஒரு வார்த்தை, சின்ன ஒரு காரியம் வீட்டுக்குள்ள ட்ரிகர் ஆக்கி இன்னைக்கு எங்கேயோ போயிடுறோம், பெரிய புயலுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். ஆனால் நான் சொல்லட்டுமா, அதே மூழ்கி கொண்டிருக்கிற தண்ணீரிலே அவன் பக்கத்தில் இயேசு நிற்கிறார். இப்போ சொல்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையில், எந்த டிப்ரெஷனில் முங்கிட்டு இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் பக்கத்தில் இயேசு நிற்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறார். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, விசுவாசத்தில் ஆரம்பிச்சேன்னா நடுவில் வந்துட்டேன், இப்போ முங்குறேன். உங்கள் வாழ்க்கை மூழ்வதற்காக தேவன் அழைக்கவில்லை, தேவனோடு முடிப்பதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். மூழ்குவது உங்கள் முடிவு அல்ல, இயேசுவோடு கரை சேருவது தான் முடிவு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்க முடிவை நீங்க தீர்மானிக்கல, உங்க முடிவை தேவன் தீர்மானித்திருக்கிறார். எங்க போய் உன்னை நிக்க வைக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். புயல் உங்களுடைய முடிவு அல்ல, அமர்ந்த வாழ்க்கை, அக்கறையிலே போய் நீங்கள் நிற்பது தான் தேவனுடைய தீர்மானம். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்க உங்க விசுவாசத்தில் ஆரம்பிச்சீங்க, ஆனா உங்க விசுவாசம் மூழ்கலாம். உங்களை ஒருத்தர் அழைச்சாரு பாருங்க, அவருடைய விசுவாசம் உங்களை தூக்கி நிறுத்தும். நீங்க ஆண்டவர் நம்புறது மேற, ஆண்டவர் உங்களை நம்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். நாம் உண்மை இல்லாதவளா இருந்தாலும் தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கதை இல்லை, உங்க கதை இயேசுவின் கதையாய் மாறுகிறது. நீ தடுமாறலாம், உன் தடுமாற்றம் இயேசுவை தடுமாற வைக்காது. அவருடைய தூக்கி அவரை போலவே நிறுத்துவார். அவர் எப்படி தண்ணி மேல நிற்கிறாரோ அதே மாதிரி பேதுரு தூக்கி நிறுத்தி அந்த படகுல போய் சேர்றாரு. நல்ல கவனிங்க, இந்த காட்சியில் ஒரு பெரிய சூப்பரான என்னன்னா, அவர் காற்றை பார்த்து பேசல, அதட்டல, அது தானாய். ஆமா, என்னைக்கு இயேசு உங்க கூட வர்றாரோ அன்னைக்கு பிரச்சனைகள் தானாய் அமர்ந்து விடும். கையை தட்டி ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அது தேவன் உங்களுக்கு சொன்ன பொய்யான வாக்குறுதி அல்ல, அது நிஜம், நித்தியமானது. ஹல்லேலூயா. அக்கறைக்கு அவங்க படகுல ஏறின உடனே காற்றும் கடலும் அமர்ந்தது. இன்னொன்று கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன், மற்றவங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி உங்க வாழ்க்கையை ஆண்டு மேன்மைப்படுத்துவார். அந்த படகுல வந்த உடனே அவங்க எல்லாரும் பேதுருவையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இயேசுவையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த பிரச்சனையை தாண்டி நீங்க அக்கறைக்கு போக போறீங்க, உங்களோடு இருந்து இயேசு செய்ததை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கை நடந்த பிரச்சனை சரித்திர பதிவாய் மாறும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இல்லையா, இன்னைக்கு நீங்க மூழ்கி கொண்டிருக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் உங்க கதை அநேகரை வாழ வைக்கிற கதையா மாறும். மூழ்கி போவது முடிவு அல்ல, இயேசுவோடு நீங்கள் வெற்றி பெறுவதுதான் முடிவு. 3 பாயிண்ட் இருக்கு, அடுத்த வாரம் நான் பேசுறேன். எப்படி, how to hear the voice. கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னை பாதியிலே விட்டு விட்டு போகிற கடவுள் கிடையாது. ஆராதனைக்கும் பொழுதே கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, உன்னை கரம் பிடிச்ச ஆண்டவர் பாதியிலே கைவிடுவதற்காக உன்னை கைப்பிடிக்கல, உன்னை கடைசி வரை கரை சேர்ப்பதற்கு தான் கரம் பிடித்திருக்கிறார். இருதயத்தை ஆண்டவர்கிட்ட திறந்து ஆண்டவரோடு ஒரு உரையாடலுக்கு வா, ஆண்டவரோடு ஒரு உறவுக்கு வா. ஆண்டவரின் வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இந்த பாடலை பாடும் பொழுது ஹல்லேலூயா எல்லாம் எளிமை நின்று கர்த்தர் இந்த பாடலை பாடும் பொழுது ஆவியான உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாடுறவங்க முன்னால வாங்களேன். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டி, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா
பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவேன். நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. என் இதயத்தை சுகமாக்கும்படி நான் தேவனுக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னை வழிநடத்தும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். மூழ்கி கொண்டிருக்கிற என் வாழ்க்கையை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். கேட்ட செய்தியில் ஆவியான உங்களோடு பேசி இருக்கிற காரியங்களை ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி ஹalleluya ராமா மாமா மா யாந்தரதல போச்ச வர 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 இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது முன்னால வாங்க உங்களுக்காக தேவனுடைய ஒரு தெய்வீக சந்திப்பு உங்களை தொடும்படியாக சமன மல பல துரமரலே சமனா சகோதரி வாங்க, சகோதரர் வாங்க. உங்களுக்காக தேவனுடைய ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹalleluya. வாங்க வாங்க எல்லாருமே வாங்க. எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவரே உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில புயலையை தாண்டி நீங்கள் மேலே வருவீர்கள். எல்லா போராட்டங்களுக்கு மேல தேவனை கொண்டு மூழ்குவது தேவனுடைய திட்டம் அல்ல. உங்களை எல்லாவற்றுக்கும் மேல ஜெயிக்க வைக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக காரியங்களை செய்வார், உங்களை தூக்கி விடுவார். காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. அநேகர் எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க. என் எதிர்காலம் என்ன ஆகும்னு நீங்க கேட்குறீங்க. இயேசு சொல்றாரு, உன் எதிர்காலம் என் கையில் இருக்குது. எதிர்காலத்துக்கு நான் தேவனா இருக்கிறேன். உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். புயல்களுக்கு மேலாய் ஆளுகை செய்கிற அபிஷேகத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் ஆசீர்வாதமாய் சிறந்தவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை தன் கையில வைத்திருக்கிறார். அவர் சிறந்த திட்டங்களோடு இருக்கிறார். அவர் ஒன்றும் தீமைக்கல்ல, எல்லா சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவர். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே, புயல்களுக்கு மேலாய் எங்களை வாழ வைக்கிறவர், ஆளுகை செய்கிற தேவன், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர், எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அப்பா ஒரு வெற்றியின் ஆவியை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அவர்கள் தோற்று போவதில்லை, மூழ்கி போவதில்லை, ஜெயித்துவே கர்த்தர் ஜெயம் எடுப்பார்கள். அவர்கள் சிறந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில தேவனும் அவளோடு கரம் பிடித்திருக்கிறபடியால்
நீ நடத்தி கொண்டபடியா நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து இயேசுவின் மூலம் பிதா செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்து செல்லுங்கள்.